நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் இலங்கையில் இப்போது கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய நீரூற்று. இதற்கு முன்பு மன்னார் மாவட்டத்தில் மடு பிரதேசத்தில் இருந்த நீரூற்று இப்போது புதிதாக தென் மாகாணத்தில் மாத்தறை மாவட்டத்தின் பிட்டபெத்தர என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாறைகளை ஆய்வு செய்து குழாய் நீர் எடுப்பதற்காக முயற்சிகளில் மேற்கொண்ட போது இந்த நீரூற்று கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்திருக்கிறது. இந்த நீரூற்றினூடாக நிமிடம் ஒன்றிற்கு 10,000 லிட்டர் நீர் பெறக்கூடிய வசதி இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு இலங்கையில் மிகப்பெரிய நீரூற்றாக இருந்த மடு நீரூற்று நிமிடம் ஒன்றுக்கு 7,000 லிட்டர் நீரினை வழங்கி இருந்தது. இந்த தென் மாகாணத்தில் அமைந்திருக்க நீரூற்று மாத்தறை மாவட்டத்தின் பிட்டபெத்தர பகுதியின் போலீஸ் நிலையம் இருக்கிறது. அந்த போலீஸ் நிலையத்திற்கு அருகாமையில் காணப்படுகிறது. இதனை வைத்துக்கொண்டு இந்த நீரூற்றை வைத்துக்கொண்டு அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கான நீர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு பெரும் துணையாக இருக்கும் என்ற கருத்தையும் நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்திருக்கிறது. பொதுவாக இலங்கையில் நீரூற்றுகள் பல இருக்கிறது. வெந்நீர் நீரூற்று என்று சொன்னால் திருகோணமலையில் கன்னியா வெந்நீர் நீரூற்று இருக்கிறது. அதே போன்று ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இருக்கிறது. இப்படி நாட்டின் பல இடங்களில் மலையகத்திலும் கூட ஏராளமான நீரூற்றுகள் இருக்கிறது. இதுவும் இப்போது அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட இலங்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நீரூற்று.